வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கொட்டாச்சனை கல்பத்த சந்தையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாரதியுடன் T56 ரக துப்பாக்கியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் நீர்கொழும்பிலும் நேற்றைய தினம் வர்த்தகர் ஒருவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளும் முயற்சி இடம்பெற்றுள்ளது. எனினும் துப்பாக்கி செயலிழந்ததால் உயிர் தப்பினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 4 தினங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 5 கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சன்னதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்தம் இடம்பெறும் நிகழ்வு சன்னதியான் ஆச்சிரமத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டமனாறு சன்னதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் வாராந்தம் இடம்பெறும் நிகழ்வு ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் சன்னதியான் ஆச்சிரமத்தில் நேற்று இடம்பெற்றது. பஞ்சபுராண ஓதுதலுடன் ஆரம்பமான நிகழ்வில் மகாபாரதம் தொடர்பில் சொற்பொழிவினை ஆசிரியர் இரா செல்வ வடிவேல் நிகழ்த்தினார். இதில் சன்னதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், சன்னதியான் ஆச்சிரம தொண்டர்கள், அடியவர்கள் என பலர் பங்கேற்றனர். இதேவேளை வவுனியா வடகாடு பிரமணாலங்குளம் ஸ்ரீமுத்துமாரியம்மன் அறநெறி பாடசாலைக்கான புதிய கட்டடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக இடம்பெற்றது. அறநெறி பாடசாலை ஆசிரியர் சுகுணா முகுந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் அறநெறி பாடசாலை கட்டடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். இதில் வங்கல செட்டிக்குளம் பிரதேச செயலக உத்தியோகத்தர் கஜேந்திரன், பிரமணாலங்குளம் கிராம அலுவலர் கூத்தவராசா, பெரிய தம்மனை கிராம அலுவலர் நீ சோபனா, வடகாடு சனசமூக நிலைய தலைவர் க சென்னையா, ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள், மாதர் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் பங்கேற்றனர். மன்னாரில் தையல் பயிற்சிகளை நிறைவு செய்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஆடை கண்காட்சியும் நேற்று இடம்பெற்றது. மன்னாரில் இயங்கி வரும் லட்சுமி கரங்கள் தொண்டு அமைப்பினால் நடத்தப்பட்டு வந்த தையல் பயிற்சி நிலையத்தில் பயிற்சிகளை நிறைவு செய்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் ஆடை கண்காட்சியும் நேற்று இடம்பெற்றது. அடம்பன் கிராமத்தில் அமைந்துள்ள தையல் பயிற்சி நிலையத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. லட்சுமி கரங்கள் தொண்டு அமைப்பின் பணிப்பாளர் சக்தி ராமலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரனும், சிறப்பு விருந்தினராக மாந்தமேற்கு பிரதேச செயலாளர் அரவிந்தராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதன்போது லட்சுமி கரங்கள் தொண்டு அமைப்பினால் நடத்தப்பட்ட தையல் பயிற்சியினை பூர்த்தி செய்த மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி மதிப்பளிக்கப்பட்டதுடன் தெரிவு செய்யப்பட்ட மாணவிகளுக்கு தையல் இயந்திரமும் வழங்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், லட்சுமி கரங்கள் தொண்டு அமைப்பின் பணியாளர்களின் சேவையை பாராட்டி மதிப்பளிக்கப்பட்டனர். அத்துடன் நிகழ்விற்கு விருந்தினர்களாக வருகை தந்த அதிதிகளுக்கு நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் கிராம சேவையாளர், அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் பங்கேற்றனர். ஜனாதிபதியின் செயலாளருக்கும் வியட்நாம் தூதுவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சரத்குமார் நாயக்க மற்றும் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் திருமதி ட்ரீங் தேடம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் வியட்நாமின் உதவியுடன் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது. விவசாயம் மற்றும் சுற்றுலா துறைகளில் முதலீட்டு ஊக்குவிப்பிலும் இலங்கையுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வியட்நாம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்தார். அத்துடன் வியட்நாம் அடைந்துள்ள வெற்றிகளை இலங்கையில் திறம்பட பயன்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் வியட்நாம் தூதரகத்தின் பிரதி செயற்பாட்டு பிரதானி லீவியன் ஹாங் மற்றும் தூதுவரின் செயலாளர் ரம்யா நிலங்கனி ஆகியோர் பங்கேற்றனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தெரிவு செய்யப்பட்ட 200 பாடசாலைகளில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அரசாங்கத்தின் முதன்மை வேலை திட்டமாக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பாடசாலை கட்டமைப்பிற்கு எடுத்துச் செல்லும் வகையில் 1000 பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டத்தின் முதல் கட்டம் தெரிவு செய்யப்பட்ட 200 பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்பட்டது. எமது பாடசாலையை சுத்தம் செய்வோம்,
நாட்டை கட்டியெழுப்பும் தலைமுறையின் முன்னோடியாக நாம் இருப்போம் என்ற கருப்பொருளின் கீழ் செயற்படுத்தப்படும் இந்த வேலை திட்டம் குறித்த பாடசாலைகளின் அதிபர்கள் உட்பட பாடசாலை சமூகம் தலைமையில் செயற்படுத்தப்படுகின்றது. இந்த நோக்கத்திற்கு தேவையான மனித வளத்தையும் தொழில்நுட்ப அறிவையும் முப்படையினர் வழங்குகின்றனர். அந்த வகையில் பாடசாலைகளில் உடைந்த மேசைகள், நாற்காலிகள், உபகரணங்கள், மின் கட்டமைப்புகள் மற்றும் நீர்க்குழாய் கட்டமைப்புகளின் அத்தியாவசிய பழுதுபார்ப்புகளும் பாடசாலை தூய்மைப்படுத்தலும் முன்னெடுக்கப்படுகின்றது. முதல் கட்டமாக ராணுவ வீரர்களின் பங்களிப்புடன் 100 பாடசாலைகளிலும், கடற்படையின் பங்களிப்புடன் 50 பாடசாலைகளிலும், விமானப்படையின் பங்களிப்புடன் 50 பாடசாலைகளிலும் திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. எதிர்வரும் மார்ச் மாத இறுதிக்குள் 1000 பாடசாலைகளிலும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. திட்டத்தில் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் பங்கேற்க செய்யப்படுவதுடன் பாடசாலையை தொடர்ச்சியாக பராமரிக்க தேவையான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த வேலை திட்டம் கொழும்பு மகவத்த புனித அந்தோனியார் சிங்கள கல்லூரியில் இலங்கை விமானப்படை வீரர்களின் பங்கேற்புடன் ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கிடையாக 199 பாடசாலைகளில் வலய கல்வி பணிப்பாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்கள், அதிபர்கள் மற்றும் பாதுகாப்பு படை பிரதிநிதிகளின் தலைமையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மாகாண அழகுக்கலை சங்க பிரதிநிதிகளை வடக்கு மாகாண ஆளுநர் சந்தித்துள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அதிகார சபையின் நியமன துணை விதிகளின் சட்ட ஏற்பாட்டில் உள்ள விடயங்களை மீறி செயற்படும் அழகுக்கலை நிலையங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண அழகுக்கலை சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. ஒரு சில நிலையங்கள் சங்கத்தின் கட்டுப்பாடுகளை மீறி செயற்படுவது தொடர்பில் ஏற்கனவே ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதற்கமைவாக இன்றைய கூட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களால் உரிமம் வழங்கப்படும் போது உள்ளூராட்சி மன்ற அதிகார எல்லைக்குள் சிகை அலங்கரிப்பு நிலையங்கள், அழகுக்கலை நிலையங்களை நடத்தி செல்வதை முறைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்தல், கண்காணிப்பு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் தொடர்பான நியம துணை விதிகளின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் உரிமம் வழங்கப்படுவதாக உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இந்த நியம துணை விதியின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கான தலைமுடி வெட்டுதல் கூட எவ்வாறு அமைய வேண்டும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதால் அதற்கமைவாகவே அனைத்து அழகுக்கலை நிலையங்களும் செயற்பட முடியும் என ஆளுநர் சுட்டிக்காட்டினார். நியம துணை விதியை மீறும் அழகுக்கலை நிலையங்கள் தொடர்பில் அழகுக்கலை சமூகங்கள் அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முறைப்பாடு செய்ய முடியும் என தெரிவித்த ஆளுநர் அதற்கமைவாக அத்தகைய அழகுக்கலை நிலையங்களின் உரிமத்தை உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்காலத்தில் ரத்து செய்ய முடியும் என குறிப்பிட்டார். தையிட்டு விகாரையை இடிக்க வாரீர் என முகநூலில் பகிரப்பட்ட பதிவு தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 ஊடகவியலாளர்களிடம் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். தையிட்டு விகாரையை இடிக்க வாரீர் என முகநூலில் பகிரப்பட்ட பதிவு தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 ஊடகவியலாளர்களிடம் பலாலி போலீசார் சுமார் 6 மணி நேரம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். ஊடகவியலாளர்களான கந்தசாமி பரதன், தம்பித்துறை பிரதீபன் ஆகிய இருவரையும் வாக்குமூலம் வழங்குவதற்காக பலாலி போலீஸ் நிலையத்தின் உப போலீஸ் பிரிவிற்கு அழைத்த போலீசார் ஊடகவியலாளர்களை அங்கிருந்து உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பலாலி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்தனர். 2 ஊடகவியலாளர்களின் தொலைபேசிகளை பெற்று சோதனையிட்ட போலீசார் அவர்களிடம் சுமார் 6 மணி நேரம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் குறித்த வழக்கு விசாரணை தொடர்பில் தாம் அழைக்கும் போது நீதிமன்றக்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனும் நிபந்தனையுடன் இருவரையும் போலீசார் விடுவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.